வடகிழக்கு பருவமழை 2025ஆம் ஆண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் முன்னேற்பாடு பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம், வடகிழக்கு பருவமழை காலங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சார் ஆட்சியர் அலுவலகம், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள், வட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் ஆகியவற்றில் 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை அமைத்து அதில் அனைத்து தகவல் தொடர்பு சாதனங்களுடன் சுழற்சி முறையில் பணியாளர்களை நியமித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மேலும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்ற அவர் அறிவுறுத்தினார். தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டி நெல் சேமிப்பு கிடங்கில் உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி, உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திரு சக்கரபாணி, தமிழகத்தில் இந்த ஆண்டு வரலாற்றில் இல்லாத வகையில் நெல் விளைச்சல் அதிகமாக உள்ளதாகவும், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறுவை சாகுபடி பரப்பு அதிகரித்துள்ளதாக கூறினார். மேலும் 16 லட்சம் சாக்குகள் கையிருப்பு உள்ளதாகவும், இன்னும் 66 லட்சம் சாக்குகள் வரவேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடப்பு குறுவை நெல் கொள்முதல் பருவத்தில் 3 லட்சம் மெட்ரிக் டன் வரை நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நுகர்பொருள் வாணிபக் கழக தஞ்சாவூர் மண்டல மேலாளர் திரு செல்வம் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1,68,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இதுவரை 1,43,000 மெட்ரிக் டன் கிடங்குகளுக்கும் அரவை மில்லுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த ஆண்டு சுமார் 3 லட்சம் மெட்ரிக் டன் வரை நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தஞ்சாவூர் மண்டலத்தில் 1,68,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இதுவரைக்கும் 1,43,000 மெட்ரிக் டன் நெல் நம்ம மூவ்மெண்ட் பண்ணி குடோன்களுக்கும் அல்லிங் மில்லுகளுக்கும் அமைச்சிருக்கிறோம். சென்ற ஆண்டு ஒரு சீசனுக்கே 1,28,000 தான் பொறுக்குமெண்ட் ஆச்சு. இப்போ நம்ம 45 நாள்லேயே பார்த்தோம் 1,68,000 டன் பொறுக்குமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் 65,000 டன்னுக்கு மேலே வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி 3 லட்சம் வரைக்கும் நம்ம கொள்முதல் ஆகணும் வரைக்கும் எதிர்பார்ப்பு நடந்துட்டு இருக்கு. அரசுகள் அனுமதி பெற்று தற்சமயம் இது 10,000 மெட்ரிக் டன்னுக்குள்ள கெப்பாசிட்டி குடோனை நம்ம வாடகைக்கு எடுத்து இங்கே அரிசி நெல் மூலட்டெல்லாம் கொள்முதல் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே பார்த்தோம்னா இங்கே கிட்டத்தட்ட 7,000 டன் இப்போ இந்த ஒரு கடந்த 10 நாளில் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் தஞ்சாவூர் மண்டலத்தில் 80,000 டன்னுக்கு நெல் அரைச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஆய்வு குறித்து செய்தியாளர்களுக்கு விளக்கமளித்த அவர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் ஒரு நாளைக்கு 6,000 மெட்ரிக் டன் பிற மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும், டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும், டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் சுமார் 2 லட்சம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை வைக்கும் அளவிற்கு இடவசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி விழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடக்க நாளான கடந்த 22ஆம் தேதி சுவாமிநாத சுவாமி சிறப்பு மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நிகழ்ச்சியின் தொடக்க நிகழ்வாக வள்ளி தெய்வானையுடன் சண்முகர் மற்றும் சந்திரசேகரர், பெரியநாயகி மற்றும் பரிவார தெய்வங்களுடன் மலை கோயில் இருந்து படி இறங்கி உற்சவ மண்டபத்திற்கு எழுந்தருளினார். அங்கு அருள்மிகு சுவாமிநாத சுவாமிக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டது. இந்த ஆலயத்தில் வரும் 27ஆம் தேதி சூரசம்ஹார நிகழ்வும் 28ஆம் தேதி தெய்வானை திருக்கல்யாணமும் நடைபெறவுள்ளது. தஞ்சாவூர் குந்தவை நாச்சியார் மகளிர் கல்லூரி எதிரில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலைய விளையாட்டு மைதானத்தில் தஞ்சை சங்கமம், நம்ம ஊர் திருவிழா மற்றும் மாபெரும் தஞ்சாவூர் உணவு திருவிழா 2 நாட்கள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், கோயம்புத்தூர், திருப்பத்தூர் போன்ற தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர்.